வெல்கம் டு த சேனல் வெட்டி பேச்சு நல்லா போச்சு. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 9ஓட 21வது நாள் எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி வைக்கிறேங்க. சொன்னதை கேட்காம திரும்பவும் மாடா பண்ற அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதியால் வறுத்தெடுக்கப்பட்டார் கம்ருதீன். பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஹோஸ்ட் தனது ஆக்சனை நேரடியாக செய்து வங்கமாக கலாய்க்கப்பட்டார் பார்வதி. தலைமை பொறுப்பை சரியாக செய்யாமல் பேவரிசம் காட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டார் கனி. உனக்கு வாயில தாண்டா சனி என்பதை போல் திவாகரை திட்டி வசமாக மாட்டிக்கொண்டார் வினோத். விஜய் சேதுபதி வராரு. அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் தொடர்ந்து ஷோ பார்த்துட்டு தானே வரீங்க, ஸோ நான் கேள்வி கேட்பேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லணும் சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியும் பதிலும் அவரே சொல்லிட்டு அது சரியா தப்பா அப்படின்றத மட்டும் கேட்கிறாரு. இவங்களை எல்லாம் ஹேண்டில் பண்றதுதான் நம்மளோட டேலண்டு, நீங்க எல்லாம் சேலஞ்சுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சேலஞ்சுக்கு நாங்க ஏன் ரெடி ஆகணும்? உங்களுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க, நீங்க தான் கேள்வி கேட்க போறீங்க. நாங்க அப்படியே கேள்வி கேட்டுட்டாலும் அதை எடுத்து கொண்டு போய் நீங்க அவங்க கிட்ட கேட்கவா போறீங்க? உள்ள போனதும் வினோத் சொல்றாரு, எனக்கு 31 பர்த்டே, இன்னைக்கு என்ன டேட்னு எனக்கு தெரியல, அடுத்து நாங்க 31 உங்களை பார்க்க முடியுமான்னு தெரியல, அதுக்கப்புறம் தான் பாக்குற மாதிரி இருக்கும், அதனால நீங்க எனக்கு ஒரு விஷ் பண்ணிருங்க, நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்க உள்ள போன டேட்டு தெரியும், என்ன டேட்டுன்னு கூட தெரியாமலா உள்ள வச்சிருக்காங்க? இது எனக்கு இப்பதாங்க தெரியும். வெளியில என்ன நடக்குன்னு தெரியாம வச்சிருக்காங்கன்றது தெரியும், டைம் தெரியாம வச்சிருக்காங்கன்றதும் தெரியும். அதுக்குமே அவங்களே ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க, கரெக்டா 8 மணிக்கு நாங்க பாட்டை போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி. பட் டேட்டு கூட தெரியாம இருக்கிறது, அந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். விஜய் சேதுபதி எல்லாரோட சேர்ந்து விஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொன்னதும் அவர் பாட சொல்றாரு. இந்த பாட்டு உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சேர்த்துதான், யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்க வேணாம், ஜாலியா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள என்னெல்லாம் பண்றாங்களோ அதைத்தான் அவர் பாட்டாவே பாடுறாரு. அதாவது புத்தி சொல்றதுக்கெல்லாம் வாய் நல்லா வருது, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மட்டும் இவரால முடியல. உபதேசம் எல்லாமே ஊருக்கு தான் அப்படின்னு சொல்றத இவர் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா கனி தலைமையில இந்த வாரம் தலைமை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கம்ருதீன் கை தூக்குறாரு. அப்ப நீங்க சொல்லுங்கன்னு ஸ்டார்ட் பண்ணணும். அவர் என்னமோ ஒண்ணு சொல்றாரு, அவருக்கு புரியல. ஸோ மறுபடியும் அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நீங்க பொதுவாலாம் சொல்லாதீங்க, ஒரு சம்பவம் நடந்திருக்கும்ல, அந்த சம்பவத்தினால தானே அவங்க சரியா பண்ணலையோ இல்ல பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்க சொல்ல முடியும், அதனால அந்த சம்பவத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க அப்படின்னதும் அவர் இந்த டாஸ்க்ல அவர் இந்த ரூல்ஸை புரிஞ்சுக்காம எஃப்ஏ மேல ஒரு நம்பிக்கை வச்சு ஒண்ணு பண்ணாங்க, ஆனா அது இல்ல டாஸ்க் அப்படின்னு சொன்னதும் கனி நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே கனி சொல்றாங்க, அவர் என்ன அலிகேஷன் என் மேல வைக்கிறாருன்னு தெரிஞ்சாதானே சார் நான் என்ன பதில் சொல்லணும்ன்றது எனக்கு தெரியும், கேள்வியே எனக்கு புரியலையே தலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. எனக்கும் தான் புரியல, நான் சும்மா தான் புரிஞ்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்றாரு. அவரு என்கிட்ட இதை பத்தி வீட்டுக்குள்ளேயுமே பேசினாரு. எனக்கு என்னன்னா, நான் அந்த டாஸ்க்ல நான் அந்த கேரக்டராவே இருந்தேன். இப்போ ஒரு தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் என்ன இருக்குமோ அதைத்தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே கம்ருதீன், நீங்க தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவர் சொல்றாரு, அவங்க 2 ரோல் பிளே பண்றாங்க, எப்போ அந்த கேரக்டர்ல இருக்காங்க, எப்போ தலையா இருக்காங்க அப்படின்றதே தெரியல, திடீர்னு பேட்டரிக்கு மைக் பேட்டரி போடல அப்படின்னா அதை பத்தி கொஸ்டின் பண்றாங்க, டாஸ்க் என்ன அப்படின்றத அவங்க புரிய வச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாரு. விஜய் சேதுபதி கேட்கிறாரு, உங்களுக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா, இப்ப மத்த யாருக்கெல்லாம் அந்த டாஸ்க் என்னன்னு புரியல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. பாரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாரு கிட்ட கேட்டதும், சார் நான் ஒண்ணு பேசலாமா அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. பாருவே சொல்றாங்க, அவர் சொல்ற பாயிண்ட் என்னால கேட்ச் பண்ண முடியல சார் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னா நீங்க கனி அந்த பக்கம் திரும்புங்க, இப்ப பாரு கம்ருதீன் பார்த்து திரும்புங்க, இப்ப அவருக்கு அவங்களுக்கு கம்ருதீன் சொல்லி என்ன சொல்ல வராரு அப்படின்றத புரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவர் கொஞ்சம் மெதுவா பேசுறாரு. உடனே கொஞ்சம் சத்தமா பேசுங்க, நீங்க ஜெயிலுக்குள்ள இருந்து பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவர் கொஞ்சம் வெக்கப்பட்டாரு. உடனே வெக்கமே இல்லாத வேலையெல்லாம் இந்த ஆள் பார்த்துட்டு இங்க வெக்கப்பட்டுட்டு நிக்கிறான் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கும் அவங்க சிரிக்கிறாங்க. ஏன்டா உன்னை என்ன சொல்றாங்க அப்படின்றது கூட புரியல. அவர் குத்தி சொல்றாரா இல்ல பாராட்டுறாரா? திவாகரை விட ரொம்ப மோசமான ஒரு பர்சனாலிட்டியா இருக்காரு, மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்காத விஷயத்துல. பாருக்கிட்ட கமருதீன் சொல்றாரு, இந்த கலை நடந்துகிட்டது, ஆதிரை நடந்துகிட்டது, கியூசி கிட்ட இப்படிலாம் நடந்துகிட்டது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கலாம், அதை தடுத்திருக்கலாம், அவங்க பண்ணல. ஓகே இப்ப பாரு நமக்கு விளக்கமா சொல்ல போறாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லவும் பாரு சொல்றாங்க, இல்ல சார் கியூசில சில விஷயங்கள் கியூசிக்கு பண்ணலாம் அப்படின்றது ரூல்ஸ்லயே சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் இதான்ப்பா கேமு, இப்படித்தான் விளையாடணும், இதை நீங்க பண்ணிருக்கலாமே
அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். அதை சொல்ல தவறிட்டாங்க. அண்டு கலையும் ஆதிரையும் வந்து வன்முறையில இறங்கும்போது ஒரு கலையா இவங்க வந்து அதை தடுத்திருக்கலாம். அதைத்தான் அவர் பாயிண்டா சொல்றாருன்னு சொல்றாங்க. இதுக்கு சேதுபதி சார் சொல்றாரு, அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு கண்டஸ்டன்ட் தானே. ம். அவங்க வந்து இப்போ பிரச்சனை வந்து கியூசிக்கும் ஓனருக்கும். இதுல வந்து வீட்டு தலை வந்து எப்படி தலையிட முடியும்னு நீங்க சொல்றீங்க. இன்னொன்னு கலை அப்படி பண்ணதுக்கு அப்புறம் அது பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. அவங்க பேசாமலாம் கிடையாது. ஆனா கலை அப்படி பண்ணுவாரு அப்படின்றத நீங்க யாராவது எதிர்பார்த்தீங்களா? அதை எப்படி அப்போ இவங்க மட்டும் அவங்க ஞான திருஷ்டியில தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே போய் தடுக்க முடியும்? அப்படி கேக்குறாரு. இப்ப நீங்க கூட வந்து எஃப்ஜேவோட டேபிள்ல உட்கார்ந்தீங்க. உங்கள ஏதாவது கேட்டாங்களா? அவங்க தலையா வந்து உங்கள ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? இல்லல்ல. அப்படியே கேட்டிருந்தாலும் நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? வழக்கமா சொல்ற மாதிரி, "அது வந்து என்னோட கேமு, என்னோட ஸ்ட்ராட்டஜி. அது என் கேம்க்கா. அது நான் பண்ண மாட்டேங்க. குப்பை ஏம்மா அப்படி இருக்கு?" சொன்னா, "அது நான் போட மாட்டேன். அது என் கேம்." அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியே போவீங்க. உங்களுக்கு பாரு பாருன்னு சொல்லி உங்கள பார்த்துக்கிட்டே எல்லாரும் பின்னாடி வரணும். அப்படின்னு சொல்லி பங்கமா கலாய்ச்சு விட்டாரு. நேத்து மத்தவங்கள வாங்கல. இன்னைக்கு பாரு வந்து கொஞ்சம் தெளிவா ப்ளே பண்ணாங்க. கொஞ்சம் நியாயமா பேசுனாங்க. இப்ப போன தல மாதிரி இல்லாம, இந்த தடவ வந்து நெறைய ப்ராப்ளம்க்கு அவங்க வந்து சொல்யூஷன் குடுத்தாங்க. எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமா அக்கா, அக்கா, அக்கான்னு சொல்லிட்டு போய் அவங்கள மொய்க்கும்போது, "என்னடா இது?" அப்படின்னு பார்க்குற எனக்கே வந்து ஒரு மாதிரியா இருந்ததுன்னு சொன்ன உடனே, "உங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்ததா?" அப்படின்னும் எல்லாரும் கிளாப் பண்ணிட்டாங்க. "இல்ல பாரு, நான் தெரிஞ்சுக்க தான் கேட்கிறேன். நான் பார்த்தேன். இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்க தான் கேட்கிறேன்." அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த இடத்துலயும் லைட்டா கலாய்க்கிறாரு. அது சொல்லி முடிச்ச உடனே, "ஆனால்" அப்படின்னு ஒரு இட்டு வைக்கிறாங்க. இப்பதான் நான் யோசிச்சேன். கொஞ்சம் நியாயமா இருக்காங்க அப்படின்னு. சரி ஓகே. அவங்க பக்கம் நியாயம் அது அவங்களுக்கு. அப்போ என்ன ஆனால் அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து கொஞ்சம் ஃபேவரிசமா நடந்துக்கிட்ட மாதிரியும் எனக்கு தெரியுது. அப்படின்னதும் எதனால சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. இப்ப வந்து ஆதிரை வந்து டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறாங்க. அங்கேயும் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கு. பட் அவங்க வந்து எப்பவுமே வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிற ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்றாங்க. ஏற்கனவே வந்து அங்க 7, 8 உருப்படி அந்த ரெஸ்ட் ரூமும் யூஸ் பண்றதுக்கு இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கும்போதும் இவங்க வந்து நடுவுல பூந்து எங்களோட அர்ஜென்சி புரியாம அவங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இத வந்து தல கேட்டாங்க. ஆனா வந்து ஸ்ட்ராங்கா சொல்லல. அவங்க கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் லைட்டா ஓ வெயிட் இல்லாம அந்த மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்றாங்க. அடுத்து எஃப்ஜேக்கும் எனக்குமே வந்து ஒரு சண்டை வந்தது. அவங்க வந்து ஒரு தலையா 2 பக்கமும் பார்க்காம, அவங்களுக்கு என் மேல என்ன ஒரு கோணம் இருக்கு அப்படின்னா, நான் வந்து எப்பவுமே வந்து ரூல்ஸ ஃபாலோ பண்ண மாட்டேன். சொல்றது எதையும் கேட்க மாட்டேன். அப்படின்ற மைண்ட் செட் அவங்க வந்து ஏற்கனவே இருந்ததுனால, என் சைடு வந்து அவங்க கேட்கவே இல்ல. எஃப்ஜேக்கு ஃபேவரா பண்ண மாதிரி இருந்தது. நானுமே வந்து நெறைய டைம் அவங்க சொல்றத கேட்டு நடந்து, நான் அந்த விஷயங்கள பண்ணியிருக்கேன் அப்படின்ன உடனே, "எது பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு கேட்டதும், "அந்த தோப்புக்கரணம் போடுறத தான் நீங்க மீன் பண்றீங்க" அப்படின்னு. "ஆமா சார். என் ஸ்டைல்ல நான் அத போட்டேன்" அப்படின்னு. அவர் கேட்டது வேலை பண்ணியிருக்கீங்களா இல்லையா? அவங்க சொன்னத செஞ்சிருக்கீங்களா இல்லையான்னு. பட் இந்த பொண்ணு, "நான் வந்து அவங்க குடுத்த பனிஷ்மென்ட்லாம் ஏத்துக்கிட்டேன்ல, தோப்புக்கரணம்லாம் போட்டேன்ல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்ததா துஷார் வந்து சொல்றாரு, "இப்போ போன டைம் என்கிட்ட இருந்து அந்த பதவிய அவங்க புடுங்குனதுக்கு காரணமே வந்து டிசிப்ளின் இல்ல அப்படின்னு சொல்லி தான். இந்த வாரமும் அந்த விஷயங்கள்லாம் இருக்க தான் செஞ்சது. ஓரளவுக்கு அவங்க பார்த்துக்கிட்டாலும் கம்ப்ளீட்டா அது கரெக்ட்டா இருந்தாங்களா அப்படின்னா, இல்ல. நெறைய பேர் வந்து மைக் போடல, தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னோனே, யாரெல்லாம் தூங்குனாங்கன்னு சொன்னது, எஃப்ஜே தூங்குனாரு, கலை தூங்குனாரு, அப்புறமா வந்து திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டாரும் தூங்குனாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, எஃப்ஜே வந்து சிரிச்சுட்டாரு. அப்போ எஃப்ஜே இந்த மாதிரி உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கும்போது, நீங்க சிரிச்சு இந்த மாரிலாம் பண்ணீங்கன்னா, இது என்னது இது? இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்து காலாட்டுறாங்க, கைய போடுறாங்க, ஆக்ஷன் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது? அப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது மட்டும் உங்களுக்கு எங்க இருந்துடா இவ்ளோ தைரியம் வருது? இது மட்டும் என்ன உங்களுக்கு விதிவிலக்கு? அப்படி சொல்லிட்டு, போங்க பாஸ் அப்படின்றாரு. எனக்கு விஜய் சேதுபதி கூட ஃபேவரிசமா இருக்கிற மாரி தான் தெரியுது. என்ன ஹார்ஸாவே சொல்லியிருக்கலாம். அத அப்படியே சொல்லிட்டு கூட விட்டுருக்கலாம். ஏன்னா நேத்து பார்வதிக்கு சொன்ன மாதிரி. பட் ஃபைனலி அந்த போங்க பாஸ் அதுல வந்து கொஞ்சம் லைட்டா ஏதோ இருக்கு. கனி இப்போ நீங்க தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும்னு சொன்னோனே, அவங்க சொல்றாங்க, "இப்ப சார் என் கண்ணு முன்னாடி நான் இருக்கிற ஏரியால யாராவது தூங்குனாங்க அப்படின்னா, அத நான் பார்த்து கண்டிச்சிடுவேன் சார். அது தாண்டி வேற எங்கேயாச்சும் போய் அவனுங்க தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நாய் குறைக்கும். அத பார்த்து நான் அதுக்கப்புறமா பனிஷ்மென்ட் குடுப்பேன். அத எல்லாரும் பண்ணிருவாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பனிஷ்மென்ட் குடுத்ததுக்கு அப்புறமும் அதே தப்ப அவங்க ரிப்பீட் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அப்படின்னோனே, "கஷ்டமா தான் சார் இருக்கும்" அப்படின்னதும், "அப்படியா? கஷ்டமா இருக்கா? சரி உட்காந்துரும்மா. கஷ்டப்படுறவங்கள்ட்ட என்ன பேச முடியும்? என்ன சொல்ல முடியும்?" அப்படி சொல்றாரு. தியானா வந்து சொல்றாங்க, "ஆமா சார். இவங்க அந்த மாரி தான் ஃபேவரிசம் பண்ற மாரி தான் இருக்கு." ஏன்னா எஃப்ஜே வந்து என்கிட்ட சண்டை போடும்போது,
என்ன வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு. நீங்க இந்த வீட்ல இருக்கும்போது சாப்பிட்டு சாப்பிட்டு தானே தூங்குறீங்க அப்படின்னு சொன்னாரு. பட் நான் வந்து ஏதோ ஒரு ஆதிரை கிட்ட ஒரு ஆக்ஷன் பண்ணதும், அவங்க வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படி சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னதும், கனிக்கிட்ட மறுபடியும் கேட்கிறாரு. அவரு வந்து என்கிட்ட இவங்க ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. தலையா நான் வந்து டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க சொல்ற ஒர்க்க யாரும் கேட்கலன்னா போய் கேட்பேன். அந்த மாரி தான் நான் போய் கேட்டேன். இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஈகோனால என்னைய தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. நான் ஃபேவரிசம் பண்றேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இப்போ அவரு சொன்ன எந்த விஷயத்துக்கு நான் கேட்கல. நீங்க சொன்ன எந்த விஷயத்துக்கு நீங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னு கேட்டதும், இல்ல நான் ஆதரிக்கிட்ட என்ன ஒரு மாதிரி பண்ணேன்ல. அதுக்கு வந்து நீங்க எதுவுமே கேட்கல. பட் அவரு வந்து என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க தானே செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னார்ல. அதுக்கு நீங்க எதுவுமே கேட்கலன்னு சொல்றாங்க. இல்ல சார் இப்ப இவங்களும் சரி, பாருவும் சரி, அந்த பாடி லாங்குவேஜ் ஒண்ணு பண்ணுவாங்க. அது வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள வந்து ரொம்ப ப்ரொவோக் பண்ற மாரி இருக்கும். ஸோ சண்டை பெருசாகும். அதனால நான் அவங்கள பண்ண வேணாம்னு சொன்னேன்னு சொன்னதும், விஜய் சேதுபதி கேட்கிறாரு, அப்ப எஃப்ஜே வந்து அந்த மாதிரி பண்ணது இல்லையா? அவரு பண்ணியிருந்தா அவருக்கும் வந்து நான் சொல்லியிருப்பேன் சார். அதுவும் தப்பு தான். நான் கேட்டிருப்பேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்ப எஃப்ஜே பண்ணலன்ற மாரி நீங்க சொல்றீங்களா? எஃப்ஜே பண்றாருன்னு யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்கன்னு கேட்டதும், ஆல்மோஸ்ட் நெறைய பேர் கை தூக்கிட்டாங்க. அப்ப இத்தன பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆ வீட்டு தல உங்களுக்கு தெரியல அப்படின்ன உடனே, இல்ல சார் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல. ஒருவேளை நான் கவனிக்காம இருந்திருப்பேன் அப்படின்னு. இதத்தான் அவங்க ஃபேவரிசம்னு சொல்றாங்க. கரெக்ட்டா? அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்ட்டாரு. அது எப்படி கவனிக்காம இருக்க முடியும்? ஆ எ அவங்க கூட இருக்கிற எல்லாருமே இன்க்ளூடிங் சபரியும் எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ற ஆளு தான் கெமியும். அவங்க எல்லாருமே கூட தூக்கிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து இவன் என்ன பண்றான் அப்படின்றது தெரியுது. பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த இவங்களுக்கு மட்டும் இவன் மோக் பண்ற மாரி பண்ண விஷயம், பாடி லாங்குவேஜ்ல பண்ண விஷயம் தெரியலையாம். இத ஒத்துக்க முடியுமா எங்கேயாச்சும்? அப்புறமா கெமி கிட்ட வராங்க. கெமி சொல்றாங்க, அவங்க வந்து எனக்கும் எஃப்ஜேக்கும் சண்டை நடக்கும்போது மேக்ஸிமம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் என்கிட்ட மட்டுமே வந்து பேசுன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அந்த சைடு பேசுனாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே, விஜய் சேதுபதி சொல்றாரு, அப்படி உங்களுக்கு அந்த இடத்துல புதுசா ஒரு தலைவர் வந்து ஒரு விஷயம் பண்ணாரே, அது சொல்லவே இல்லையேன்னு சொன்னோனே, ஆமா சார் சபரி வந்து சொன்னாரு அப்படின்னு. அப்ப சபரியை கூப்பிட்டு கேட்கறாங்க, நீங்க என்ன சொன்னீங்க கெமி கிட்ட அப்படின்னா, நான் வந்து கெமி கிட்ட கேட்டேன். அவன் வந்து டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவனா சொன்னானா, இல்ல உன் ஃப்ரெண்டா சொன்னானா அப்படின்றத நீ பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். எஃப்ஜே கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னா, என்ன இருந்தாலும் நீ வந்து அங்க அப்படி கத்தியிருந்திருக்க கூடாது. அவ எப்பவுமே வந்து டக்குன்னு அந்த மாதிரி தானே எமோஷனல் ஆவா. நீ வந்து அவள தனியா கூட கூப்பிட்டு பேசியிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னு சொல்றாரு. இப்போ கனி சொல்றாங்க, அவங்க 2 பேர் பிரச்சனை வந்து எப்படின்னா சார், நான் வந்து இவ கெமி வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டா. ஸோ பர்சனலா எனக்கு வந்து அவ ஒரு சிஸ்டர் மாதிரி அப்படின்றதுனால வீட்ல இருக்கவங்ககிட்ட நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன், அந்த மாரி ஒரு வேற மாரி நான் அவள அப்ரோச் பண்ணேன். அதனால நான் வந்து கொஞ்சம் அவகிட்ட இப்போதைக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி அப்போ இங்க வந்து பர்சனலா நெறைய பேர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்கும்போது, அவங்க பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அத கேட்காம விட்டுருவீங்களா? அதுக்கு தான் அப்ப நாங்க உங்கள இங்க தலைன்னு உட்கார வச்சிருக்கோமா? அப்படின்னு கேட்குறாங்க. அது இப்ப சபரி வந்து இடையில வந்து எமோஷனலா இதுன்னு சொல்லிட்டு அத வந்து வேற மாதிரி மாத்தி கொண்டு போனதும் தப்பு. நீங்க பண்ணதும் தப்பு. நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெண்டு அப்படின்றத தாண்டி அந்த இடத்துல எது சரி, எது தப்பு, எங்க தப்பு நடந்தது அப்படின்றத அத சரி பண்ண தான் நீங்க பார்த்துருக்கணும். இந்த மாதிரி நீங்க பண்ணியிருக்க கூடாது. இதோட 3வது கம்ப்ளைண்ட் எஃப்ஜேக்கு நீங்க ஃபேவரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுல வந்து நான் வேற யாரையும் சொல்ல விரும்பல. கெமிக்கு தான் நான் ஒண்ணு சொல்லணும். இப்ப 2 பேருமே வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது, நீங்க வந்து எமோஷனலான ஒரு ஆளு, ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்லி அந்த மாரி தான் பேசியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து உங்கள எப்படி காமிச்சிருக்கீங்க, அவங்க உங்கள எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்றாரு. ஆமா நெறைய இடத்துல ஃபேவரிசம் தான் பண்ணாங்க. அவங்களுக்கு தேவையான ஆளுங்கலாம் சண்டை போடும்போது குறுக்க வந்து பேசவே இல்ல. எல்லா சண்டையிலுமே வந்து மேக்ஸிமம் அந்த கை கலப்பு ஆகுற வரைக்கும், இல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எல்லாரும் கத்துற வரைக்கும் அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருந்திருக்கும் போல. வியானா வந்து நீங்க இந்த வாரத்துல நீங்க நெறைய வார்த்தையும் பேசியிருக்கீங்க. சில தப்பும் பண்ணியிருக்கீங்க. பட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப தைரியமா நீங்க நெறைய இடத்துல கேள்வி கேட்டீங்க. ஸோ இந்த வாரம் நீங்க ப்ளே பண்ணது நல்லா இருந்தது பார்க்க. புடிச்சிருந்தது. வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ஸோ வியானா நீங்க வந்து சேவ். அடுத்து சுபிக்ஷா வந்து நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணீங்க. ஒரு நல்ல பிளான் பண்ணி அத எக்ஸிக்யூட் பண்ணி இது பண்ணீங்க. நல்லாவே இருந்தது. நீங்களும் சேவ் அப்படி சொல்றாரு. பிரவீன் ஐ லைக் த வே யூ பிளேட் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு பாதையை நோக்கி போனீங்க. உங்களுக்காக நீங்க இருந்தீங்க. ஒரு காயின்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, நான் வந்து என்னைய பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நீங்க போனீங்க. அது வந்து அதுல வந்து நீங்க சக்சீட் ஆயிட்டீங்கன்னு சொல்றாரு. இப்ப வரைக்கும் வந்து எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போகாம, அதாவது யாரையும் வம்புக்கும் இழுக்காம,
தானும் வம்புக்குள்ள மாட்டிக்காம கரெக்டா கேமை ப்ளே பண்ணிட்டு டாஸ்க்லயும் நல்லா பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு சபரியும் பிரவீனும் தான். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, யாரு வந்து தனியா நின்னு விளையாட முடியாம இன்னொருத்தவங்களுக்கு நிழலா நின்னு ப்ளே பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எஃப்ஜே சொல்றாரு, பாரு வந்து கம்ருதீனோட நிழல்ல இருக்கிறாங்க. ஏன்னா பாருக்கு வந்து ஏதாவது ஒண்ணு அப்படின்னாலும் கம்ருதீன் தான் வந்து பேசுறாரு. அடுத்ததா திவாகர் வந்து என்ன நடக்கோ என்ன இதுவோ எது எடுத்தாலும் சபரி 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 அப்படின்னு சொல்லி சபரியோட நிழல்ல இருக்கிறாருன்னு சொல்றாங்க. கெமி வந்து நல்லா சூப்பரா வந்து எக்ஸ்பிளனேஷனோட ஒண்ணு பண்ணாங்க. அதாவது பாரு வந்து காக்கா ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. என்ன அப்படின்னா, இப்போ காக்காவால ஒரு நட்ஸை வந்து பிரேக் பண்ண முடியாது. அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா, ரோட்ல போய் வச்சிரும். வண்டி வந்து அது மேல ஏத்துன உடனே அது உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் இது ஜாலியா எடுத்து சாப்பிட்டுக்கும். பட் அந்த வண்டி ஓட்டுனவங்களுக்கு வந்து தெரியாது காக்கா வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது. அந்த மாதிரி தான் வந்து நிறைய இடத்துல வினோத்தையும் கமருதீனையும் வந்து பாரு யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாம அப்படின்னு சொல்லி சூப்பரா சொன்னாங்க. அரோரா வந்து துஷாரோட நிழல்ல இருக்கிறாங்கன்னு கேள்வி சொன்னதும் அவரே சிரிக்கிறாரு. அப்போனா அரோரா வந்து துஷாரோட நிழல்ல இருக்கிறாங்கன்னா அப்ப துஷார் வந்து முன்னோக்கி போய்கிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்ப துஷார் முன்னாடி போறாரு அப்படின்னு சொல்லி, துஷார் தான் ஒண்ணுமே பண்ணலையே அப்புறம் எப்படி அவன் வந்து முன்னாடி வருவான், நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்ற மாதிரி அவரு கொஞ்சம் நக்கலா சொல்றாரு. துஷார் சொல்றாரு, வினோத் வந்து கமருதீன் நிழல்ல இருக்கிறாங்க, கமருதீன் வந்து பாருவோட நிழல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. விளக்கம் கொடுத்த உடனே அது விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு. இப்போ நீங்க பேசுனீங்களா துஷார், இந்த மாதிரிதான் வந்து எப்பவும் பேச கத்துக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வை பேச சொல்றாங்க. இப்ப பாரு சொல்றாங்க, கனியோட நிழல்ல வந்து எஃப்ஜே ஆதிரை கெமி இருக்கிறாங்க. அதே மாதிரி வைஸ் வர்ஸ் 2 பேரும் இப்போ கெமி நிழல்லையும் எஃப்ஜே நிழல்லையும் இவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் 2வது வந்து சுபிக்ஷாவோட நிழல்ல வந்து வியானா ரம்யா இருக்காங்க. ரம்யாவோட நிழல்ல வியானா சுபிக்ஷா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இதுவரைக்கும் யாருமே சொல்லல பாத்தீங்களா. இப்ப பாரு வந்து அவங்கள தவிர மத்த எல்லாத்தையும் ஒரே நிழலுக்குள்ள அடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கமருதீன் சொல்றாரு, துஷாரு அரோரா நிழல்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம எப்பவுமே எந்த கேள்வி கேட்டாலும் சம்பந்தமே இல்லாம பதில் சொல்றது இந்த வீட்டுல அவர் ஒருத்தர் மட்டும். ஸோ துஷார் வந்து என்கிட்ட அன்னைக்கு நைட் வந்து பேசினா இந்த மாதிரி என்னமோ பண்றாங்க என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி இதை ஒண்ணு இல்லடான்னு சொல்லி நல்ல ஃப்ரெண்டு சார் அவன். பட் அவன் வந்து நாமினேஷன்ல இருக்கான்னு அடுத்த நாள் மெனக்கிட்ட வேணும்னே வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்காகவே என்கிட்ட வந்து என்னை நோண்டின மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் வந்து அந்த சண்டையும் பெருசாச்சு. நாங்க வந்து வெசல்வாசின் டீம்ல இருக்கோம். நான் நைட்டு உட்காந்து தனியா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவன் அரோரா கிட்ட உட்காந்து கதை பேசிட்டு இருந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணவே வரல அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. அது சொல்லி முடிச்சுட்டு அதை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்றாரு, பாருங்க உஷாரா அவர் வந்து அதை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. துஷார் வந்து கை தூக்குறாரு. துஷார் விடுங்க, அவர் வந்து துஷாருக்கு பின்னாடி துஷார் நிழல்ல அரோரா இருக்கிறாங்க அப்படி சொன்னது அது மட்டும்தான். அவ்வளவுதான். அது வரைக்கும் மட்டும்தான் அது பாயிண்ட். அந்த கேள்விக்கும் இவர் சொன்ன பதிலுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க எல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, டோன்ட் வரி அப்படி சொல்றாரு. அடுத்த ஆள் சொல்லணும் இல்லையா. அப்புறம் கனியோட நிழல்ல வந்து சபரி எஃப்ஜே ஆதிரை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், எனக்கு ரொம்ப ஹியூமிலேட்டிங்கா இருக்கு. அவரை வந்து யாருமே எதுவுமே கேட்கல அப்படின்னு யாரும் எதுவும் கேட்கல, சொல்லுங்க கேட்போம் அப்படின்னு துஷாரோட நாமினேஷனுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா. அதுக்கப்புறம் அவ வேலை பார்க்காம இருந்துகிட்டு அதை கவர் அப் பண்ற மாதிரி மறுநாள் காலையில வந்து ஒரு மாதிரி பேசணும்னு சொல்லி அவரை மாதிரி இவர் இமிட்டேட் பண்ணி காமிக்கிறாரு. வாய்ஸ் மிமிக்ரி பண்ணி காட்டவும் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நீங்க டைரக்டா சொல்லுங்க, அதை நான் என்னன்னு கேட்குறேன். அதான் சார், இப்போ எனக்கு வந்து ஒண்ணு இருக்கும். எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். கெமிக்கிட்ட நான் பேசிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன். வந்து அந்த நாளையே கெடுத்துட்டான். அந்த நாள் ஃபுல்லா இருக்கு டைம். பட் காலையில நான் எந்திரிச்ச உடனே இவன் வந்து என்னமோ பண்ணிட்டான் சார். என்னால வந்து அந்த நாளே நல்லாவே கொண்டு போக முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் ஏதோ ஹைட்டா இருக்கிறதுனால அடிக்க வர மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து நின்ன உடனே இல்ல இது வரைக்கும் நீ சொன்னதை நான் கேட்டுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் வந்து நீ வந்து வேற மாதிரி கேட்ட மாத்திர நீங்க வந்து கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார் ப்ராமிஸா அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஐயையோ அப்பட்டமா தெரியும் சார், அப்பெல்லாம் பண்ணாதீங்க சார், என்ன சார் நீங்க அப்படின்னா இல்ல சார் அவன் ப்ராமிஸா அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொன்னதும் நாங்க தான் பார்த்தோம்ல என்ன நடந்தது, நீங்க எப்படிலாம் வந்து மாத்துனீங்க, எப்படிலாம் வந்து அந்த விஷயத்த கொண்டு போனீங்க, எல்லாத்தையும் நாங்க தான் பார்த்தோமே. இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்காக நான் கேட்குறேன்னு சொன்னேன். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க வந்து அவன் வந்து ஹைட்டா இருக்கான், அடிச்சிருவான், ஒரு கட்ட குரல்ல இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றதெல்லாம் வந்து பிளேட்டை மாத்துறது. இதை வந்து கேமு நீங்க வேற மாதிரி கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்றாரு.
இல்ல சார். அவன் வந்து என்ன பண்ணிருவீங்க? அப்டி சொல்லி கேட்டான். ஐயோ! அது வந்து கடைசி வார்த்தை சார். அதுக்கு முன்னாடி நீங்க என்னலாம் பண்ணீங்கன்னு தான் நாங்க பார்த்தோமே. இப்போ நேத்து நான் வந்து போறதுக்கு முன்னாடி மொத்தமா எல்லாருக்கும் சொல்ற மாரி சொல்லிட்டு போனேன். இது வந்து கேட்க முடியாது. ஒவ்வொருத்தர்கிட்டயும் தனியா போய் கேட்க முடியாது. அப்டி கேட்கணும்னா உங்ககிட்ட அவ்ளோ குப்பை இருக்கு. அதெல்லாம் கேட்டு முடிக்கணும்னா 1 வாரம் ஆகும். அதெல்லாம் நடக்காது. நீங்கலாம் வந்து குழந்தைங்க கிடையாது. நல்லா வளர்ந்த மனுஷங்க. வந்து கட்டுப்பாடு இல்லாம போகுது. கை மீறுது. கை கலப்புலாம் ஆகுது அப்டின்னா, இந்த மாதிரி தலைய திருப்பிருவேன். வெளில வந்து அதாவது தலை திரும்பியிருக்கும். இந்த மாரிலாம் பேசி வார்த்தை பை வார்த்தை ஒவ்வொருத்தரையும் நாங்க தனி மனித தாக்குதல் நடத்தணும் அப்டின்னா, எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். உங்கள மாதிரிலாம் நாங்க வந்து இருக்க மாட்டோம். என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நாங்க வந்து அப்டிலாம் கேட்க முடியாது. அதுக்காக தான் வந்து நாசூக்கா பொதுவா எல்லாருக்கும் சொல்ற மாரி நான் சொல்லிட்டு போனேன். அப்ப கூட வந்து நீங்க உஷாரா கம்ப்ளைண்ட் என் மேலயே நெறைய சொல்றீங்க அப்படின்னோனே, அத வந்து யாருமே தட்டி கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அவங்க கிட்ட ஆடுற கேம என்கிட்டயும் ஆடுனா எப்படி? எனக்கு என்ன தெரியாதா? அப்படின்னு சொல்றாரு. விக்ரம் வந்து கமருதீன், பாருவோட நிழல்ல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் திவாகர் நிழல்ல வினோத் இருக்கிறாரு. வினோத் வந்து எங்கேயுமே அந்த விடாது கருப்பு மாரி அவர் எங்க போனாலும் பின்னாடி தொடர்ந்தே நிழல் மாதிரி வந்துகிட்டே இருக்காரு. அரோரா வந்து கமருதீன், பாருக்கு நிழலா இருக்காங்க. பாரு கமருதீனுக்கு நிழலா இருக்கிறாங்க. இங்க அடிச்சா அங்க வலிக்கும், அங்க அடிச்சா இங்க வலிக்கும்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. திவாகர் சொல்றாரு, பிரவீனோட நிழல்ல வந்து வினோத் இருக்கிறாரு. வினோத்தோட நிழல்ல வந்து கமருதீன் இருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்டின்னா, கமருதீன் கூட சேர்ந்து அவ்ளோ சண்டைலாம் போட்டு முடிச்சுட்டு, காலையில வந்து சார் கிட்ட சொல்லிடாதீங்க அப்டின்னு சொல்லிட்டு என்ன காம்ப்ரமைஸ் பண்றாரு. வேணும்னே வந்து வழிய வந்து மூஞ்சிக்கு முன்னாடியே வந்து நின்னுட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப வந்து நான் விலகி விலகி போனாலும், அவர் வந்து கடுப்பேத்தி ஏதாவது நம்மள வந்து சொல்ல வைக்கிறாரு. இதோட சேர்த்து கமருதீனையும் கூப்பிட்டு அவர் கூட சப்போர்ட்டா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அப்டின்னு சொல்றாரு. விஜய் சேதுபதி கேட்கிறாரு, "விக்ரம் என்னதான் ஆச்சு நீங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, சைடுல வினோத் சொல்றாரு, அவர் உள்ள வந்த உடனேவும் யாரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது? சட்டியில சோறு போட்டு விரவி சாப்பிடுவோம்னு யார் சொன்னது? அப்படின்னு உடனே, இருங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்சத, நான் பார்த்தத, எனக்கு ஞாபகம் இருக்கத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அது தப்பா இருந்தா நீங்க பேசுங்க அப்படின்னு விக்ரம் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்ல வந்து என்ன வந்து நான் குண்டா இருக்கேன்னு பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. இப்படி மூஞ்சிக்கு முன்னாடி வந்து அப்படிலாம் பண்ணுவாங்க. அந்த மாரி சின்ன பிள்ளைத்தனமா இவர் வந்து நேத்து பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் வாயிலேயே ஒண்ணு பண்ணிட்டு, அந்த மூஞ்சிக்கு முன்னாடி வந்து அந்த மாரியும் பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் என்னடா இது அப்படின்ற மாரி இருந்ததுன்னு சொல்றாரு. திவாகர் சொல்றாரு, டெய்லி நைட் வந்து என்ன தூங்க விட மாட்டாரு சார். சபரி வந்து ஒரு பக்கம் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. நான் தூங்கிட்டு இருக்கேன். நான் தூங்கிட்டு இருக்கவன அப்படியே பட பட படன்னு எழுப்பி நீ தூங்குறது வந்து அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு. அப்ப நான் சபரி கிட்ட கேட்டேன், "உனக்கு ஏதாவது பிரச்சனையாப்பா?" அப்படின்னு. அவரு இல்லன்னு சொல்றாரு. இந்த மாரி என்னைய டெய்லியுமே தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். அப்புறம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி பாக்குறாரு, ஒண்ணு பேசுறாரு. இதே மாரி தான் கமருதீன் வந்து தள்ளி விட்டுர்றாரு சார். அடிக்கிற மாரிலாம் கை ஓங்குறாரு. என்ன பேசுறோம், என்ன வார்த்தை சொல்றோம் அப்டின்ட்டு தெரியாமலே வந்து பேசிட்டு இருக்காரு. பாவம் அரோரா புள்ளலாம் வந்து என்ன பார்த்து பாவம் பார்த்து, அவங்க உங்கள அடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ண? அப்டின்லாம் சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அப்புறம் கனி அக்கா கூட சொல்லியிருக்கேன் நெறைய டைம். அவங்களும் வந்து சொல்லி பார்த்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களாலயும் முடியல. அப்புறம் சபரி சொன்னாரு, என்ன வந்து விடுங்கண்ணா. அவன் வந்து அந்த மாரி உங்கள அடிச்சுட்டான் அப்டின்னா, ரெட் கார்ட் குடுத்து வெளிய அனுப்பிருவாங்க அப்டின்லாம் எல்லாரும் சொல்லி என்ன சமாதானப்படுத்தி அமைதியா உட்கார வச்சிருக்காங்க. அப்போ கூட இவன் வந்து என்னைய விடல. மறுபடியும் வந்து என்கிட்ட அமைதியா போறவங்ககிட்ட இருந்து வார்த்தைய புடுங்கணும் அப்டின்றதுக்காகவே 2 பேரும் வந்து ரொம்ப சீப்பா பண்றாங்க சார். என்கிட்ட மட்டும் கிடையாது. எல்லார்கிட்டயும் இதே மாரி தான் பண்றாங்கன்னு சொல்றாங்க. விஜய் சேதுபதி சொல்றாரு, இது வந்து ஜோக்கா இருக்கலாம். ஆனா இது ஒரு மனுஷனோட வலி. ஓகேவா? எல்லாரும் வந்து திவாகர் வந்து ஃபன்னா இருக்காரு. ஈஸியா எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. அது வந்து சரி கிடையாது. உடனே வினோத் சொல்றாரு, அவரு தான் சார் வந்து என் செருப்புக்கு சமானம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. பிரவீன் நீ பார்த்தல்ல நீ சொல்லு. இப்ப சொல்லுங்க சார் அப்படின்னு விக்ரம் நீ சொல்லு அப்படின்னு அவர் வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் தேடுறாரு. விக்ரம் சொன்னாரு, இவரும் நிறைய வார்த்தை விட்டாரு சார். ஆனா அதெல்லாம் வந்து இவங்க பண்ணதுல ட்ரிகர் ஆகி பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. விஜய் சேதுபதி சொல்றாரு, நீங்க பண்ணா 2 பேரும் ஒண்ணு பண்ணீங்க. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க ரசிச்சோம். ஆனா ஒருத்தங்கள டீஸ் பண்ணி அதுல வந்து நீங்க வேடிக்கை காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது வந்து நல்லதில்ல, தப்பு. அண்ட் திவாகர் நீங்களுமே வந்து வார்த்தை நெறைய விட்டீங்க. அதையும் நீங்க வந்து பார்த்துக்கணும். 2 பேருமே மாத்தி மாத்தி எச்ச சோறுன்னு சொல்லி திட்டிக்கிட்டீங்களா? ஆமா சார். என்னன்னா 2 பேருமே வாய வந்து கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து ஆதிரை சொல்றாங்க, இவங்க வந்து குடைக்குள் இப்போ ஒரு குடை இருந்துச்சுன்னா 3 பேர் சேர்ந்து நின்னுப்போம் இல்லையா? அந்த மாரி பார்வதி, கம்ருதீன் அப்புறமா வினோத் இவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி அவங்களுக்கு அவங்க ஒருத்தங்களுக்கு நிழலா இருந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அவங்க எல்லாருமே சேர்ந்து திவாகர் அண்ணாவ ஒரு மாதிரி அவங்கலாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்க எங்களுக்கே வந்து ரொம்ப பாவமா இருந்துச்சு. அப்ப நாங்க எங்க ஹவுஸ்குள்ள கூப்பிட்டு இங்க இருக்க வச்சோம்.
அப்பவும் அவங்க வந்து விடல. பின்னாடியே வந்து பக்கத்துல பெட்ல படுத்துக்கிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப திவாகர் வந்து அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார். எல்லா கேமராலயும் போய் ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அத வச்சு இப்ப வினோத் பண்றதுக்கு எல்லாமே கம்ருதீனும் அதே மாரி வந்து மாஃப் பண்ற மாரி அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஒரு பொய்யான விஷயம் வந்து பதிவு பண்ணாங்க. திவாகர் அவங்கள பத்தி. இங்க இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் அவரால சேஃப்டி இல்ல அப்படின்ற மாரிலாம் சொன்னாரு. அப்படி சொன்னதும் கமருதீன் வந்து எந்திச்சு அவரு என்ன வந்து அந்த கேமரால சொன்னாரு சார் அப்படின்னோனே, நான் உங்கள கேட்கவே இல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணி உட்கார வச்சுட்டாரு. அந்த மாரி அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே சுபிக்ஷா வந்து அது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாங்க சேஃபா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, சுபிக்ஷா கிட்டயும் போய் வந்து சண்டை போட்டாரு. சுபிக்ஷா கிட்ட கேட்டதும் அவங்க சொல்றாங்க, "இல்ல நான் அப்படிலாம் சொல்லல" அப்படின்னோனே, "இல்ல கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும் சார். நீங்க வந்து பாருங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல சார் கேமரால ரெக்கார்ட் ஆகலைங்க சார். ஏன்னா அவங்க சொல்லல சார். நீங்க தான் சார் பிளேட்ட மாத்துறீங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா திவாகர் கிட்ட போறாரு கம்ருதீன், "இல்ல சார் அவர் வந்து என்ன வந்து பொண்ணுங்களுக்கெல்லாம் சேஃப்டி இல்லன்னு சொல்லி சொன்னாரு. அதனால தான் நானும் சொன்னேன்" அப்படின்னு சொன்னதும், திவாகர் கிட்ட கேட்கிறாரு, "நீங்க வந்து கம்ருதீனால உள்ள இருக்க பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லன்னு சொன்னீங்களா?" அப்படின்னு சொன்னதுக்கு, "நான் அப்படிலாம் சொல்லல சார். அவர் வந்து ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி வயலண்டா வர்றதுனால, எல்லாருக்குமே சேஃப்டி இல்ல அவரால அப்படின்றத தான் நான் சொன்னேன். இந்த மாரிலாம் நான் சொல்லணும்னு" சொன்ன உடனே, "நீங்க சொன்ன விஷயம் வேற, அவர் சொன்ன விஷயம் வேற. அவர் வந்து வயலன்ஸ் பத்தி தான் பேசியிருக்காரு. பட் நீங்க அவர் மேல சொன்னது வந்து வேற மாதிரியான விஷயம். உட்காருங்கன்னு சொல்லிட்டாரு." எனக்கு தெரிஞ்சு வந்து திவாகர் மத்த இடத்துல எப்படின்னு தெரியல. பட் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்து கன்டென்ட்டுக்காக தான் வந்து பொண்ணுங்க கிட்ட பேசுறதோ, இது பண்றதோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவர் அதே ஒரு மாதிரி சொல்றாரு. அப்புறமா கலைய கூப்பிடும்போதே வந்து சொல்லுங்க 7ஆம் அறிவு கலை அப்படின்னு சொல்லி. இப்போ கலை உள்ள வந்ததுக்கான ரீசனே என்ன அப்படின்னா, தான் ஒரு அகோரி அப்படின்றதுனால என்னோட பிள்ளைங்கள வந்து மத்தவங்கலாம் வேற மாதிரி பார்க்குறாங்க. அது வந்து மாறணும் அப்படின்றதுக்காக தான். கலை ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் வெளியில நெறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. நெறைய விஷயம் பண்ணியிருக்காரு. எந்த பேர மறக்கணும்னு அவர் உள்ள வந்தாரோ, ஒவ்வொரு டைமும் வந்து இந்த சாட்டர்டே, சண்டே எபிசோட்ல வந்து அவர மந்திரம் போட்டு மறைய வச்சுருவாரு. அவர் ஒரு பிளான்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர வந்து எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவர பார்க்கக்கூடாது, அத மாத்தணும் அப்படின்னு உள்ள வந்தாரோ, அதையே இவர் மறுபடியும் மறுபடியும் சொல்லி காமிச்சுட்டு இருக்காரு. இப்போ கலை சொல்றாரு, பாரு வந்து கமருதீனோட நிழல்ல இருக்காங்க. கமருதீன் வந்து பாருவோட நிழல்ல இருக்காங்க. மாத்தி மாத்தி இருந்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஸோ அதிகபட்சமா எல்லாரும் வந்து பாரு, கமருதீன், வினோத் இவங்கலாம் பேசிட்டு சொன்னதும் பாருக்கு வந்து பொறுக்கல அப்படின்னு எப்பவுமே வந்து ஏதாவது ஒண்ணு தன்னை பத்தி சொன்னா கடைசி வரைக்கும் தான் வந்து அப்படி இல்ல தான் வந்து செஞ்சதுதான் சரி அப்படி சொல்லி நிக்கிற ஆளு சும்மா விட்டுருவாங்களா? நான் நினைச்சேன் கண்டிப்பா பிரேக்ல வந்து ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு. அதே மாதிரியும் சம்பவம் பண்ணிட்டாங்க பார்வதி. இப்ப வந்து எல்லாருக்கும் எல்லாரும் தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருத்தனுக்கு இவனுக்கு ஒண்ணுன்னா அவன் வரான், அவனுக்கு ஒண்ணுன்னா நீ வர, மொத்தமா சேர்ந்து இப்படி எல்லாரும் தானே வந்துகிட்டு இருக்கீங்க. அதனால எனக்கு ஒருத்தன் சப்போர்ட்டுக்கு வந்தா மட்டும் உங்களுக்கு எங்க வலிக்குது? அப்படி சொல்லி கேட்ட உடனே சபரி எங்களுக்கு எதுவும் வலிக்கலாம் இல்ல. நடந்தது என்ன அப்படின்னு சொல்ல வந்தா அத பேசவே விடல அவர. இவங்க வந்து கேப் விடாம பேசிட்டே இருக்காங்க. இப்போ இவனுக்கு ஒண்ணுன்னா அவன் வரான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து என்னோட விஷயத்துக்கு நான் தனியா தானே இதுவரைக்கும் நின்னுட்டு இருக்கேன். தனியா தானே நிக்கேன். எனக்கு என்ன பேச வாய் இல்லையா? எனக்கு உண்டானது நான் தானே பேசிட்டு இருக்கேன். அவங்க என்ன நான் கேட்டா வராங்க. அவங்களுக்கா ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. அத சொல்றதுக்கு ஒரு 2 பேர் வந்தா உடனே நீங்க வந்து இவங்களுக்கு அவங்க சப்போர்ட்டு, அவங்களுக்கு இவங்க சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி பேசுவீங்களோ? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்வதி இந்த மாரி ஒரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க, கமருதீன் வந்து நேத்து அவ்ளோ சொல்லியும், இப்பவும் அவ்ளோ சொல்லியும் கேட்கிற மாரிலாம் தெரியல. இப்ப மறுபடியும் பழைய விஷயத்த வந்து எடுத்துட்டு போய் துஷார் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. "நீ வந்து எப்படிடா வந்து அந்த மாரிலாம் வந்து நிப்ப என் முன்னாடி? இப்ப நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொன்னா, நீ எப்படி வருவ? அந்த மாரி நான் வரேன்னு சொல்லி எப்படி அந்த இன்டீசென்ட்டான வார்த்தைலாம் நீ சொல்லுவ?" அப்படின்னு. "இதுல என்னென்ன இன்டீசென்ட் இருக்கு?" அப்படின்னு சொல்லி சொன்னா, "அப்ப நான் வந்து சண்டை போட்டுட்டு என் இடத்துல போய் படுத்தேன்னா, நீயும் என் கூட வந்து படுப்பியோ?" அப்படின்னு சொல்லி அவரு என்ன பேசுறதுன்னே தெரியல அவருக்கு. பட் ஏதோ ஒண்ணு பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் கனிக்கிட்ட போய் உட்காந்துட்டு, இப்போ உங்களுக்கும் எனக்கும் சண்டை அப்படின்னா, இந்த மாரி பக்கத்துல வந்து உட்கார முடியாது. கரெக்ட்டா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்க தான் செய்யணும். ஆனா அவன் வந்து முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். இந்த மாதிரி பிராட் அப் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தைய தான் மறுபடியும் சொல்றாங்க. சொன்ன உடனே துஷாருக்கு கொஞ்சம் கோவம் வருது. நீங்க உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியுமா என்ன பத்தி? நீங்கலாம் எதுவுமே சொல்ல வேணான்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கிடையில விஜய் சேதுபதி வராங்க. இந்த கலவரத்தெல்லாம் அவர் ஒரு சைடு வந்து பார்த்துட்டு தான் உள்ள வர போறாரு இல்லையா? வந்ததும் அவர் சொல்றாரு, யாருக்காவது வீட்ல பிரச்சனை, இல்ல நான் வெளியில வந்து பார்த்துப்பேன். என்னால ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, டேக் கேன் ஹேண்டில் அப்படி சொல்லி சொன்னதும், நான் கூட இவர் பண்றத பார்த்துட்டு எவ்வளோ சொல்லியும் திருந்தாம இவர் மறுபடியும் மறுபடியும் அதே விஷயத்த பண்றத பார்த்துட்டு ரெட் கார்டு குடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் அங்க ஒரு மர்டர் நடக்காம இவங்க வந்து ரெட் கார்டு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. ஆதிரை வந்து எவிக்ட் ஆகுறாங்க. எஸ்ஜே வந்து ஷாக் ஆகி வாய பொளக்குறாரு. இது நாங்க எதிர்பார்த்தது தான்.
அவர் தான் கொஞ்சம் லேட்டு. பிக் பாஸ் வந்து பிளாட்ஃபார்ம் முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து இந்த வீட்ல நல்ல ஒரு பிளேயரு, நீங்க போகக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா ஏன் அவள அனுப்புறீங்க? அதான் உள்ள இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்ல வேண்டியது. எல்லாரும் அனுப்பும்போது இப்படியா உட்காந்து நீங்க வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, நீ நல்ல பொண்ணுதாம்மா, நல்லா தான் விளையாண்ட. பட் இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கிடையவே கிடையாது. இதுக்கு மட்டும் ஏன் அப்படி? பிக் பாஸ் கூட ஃபேவரிசம் பண்றாரு போலயே. வெளியில வந்து ஆதித்யா கிட்ட விஜய் சேதுபதி கேட்கிறாரு, எங்க மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பிள்ளை, இல்ல சார் நான் என் கேம் வந்து சரியா பக்காவா சூப்பரா தான் விளையாண்டேன் சார் அப்படின்னு. நீ உன் கேம் நல்லாதாம்மா விளையாண்ட, டாஸ்க்லாம் சூப்பரா தான் பண்ண, எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசலாம் செஞ்ச, அதெல்லாம் நாங்க ஒத்துக்குறோம். ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்களையும் நீங்க இன்னும் ரொம்ப நல்லாவே பண்ணீங்க இல்லையா? அதுக்கு நாங்க பெருசா ஒண்ணு பண்ணணும்ல, அதுதான் இது. நான் வந்து எல்லாமே நல்லா தான் ப்ளே பண்ணேன். நான் உள்ள இருக்கிறதுக்கு தான் டிசர்வ். டிசர்வ் இல்லாதவங்கலாம் நெறைய பேர் உள்ள இருக்காங்க. அத விட்டுட்டு என்னைய ஏன் இவங்க வெளிய எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அப்டின்னா இவங்க இன்னும் புரிஞ்சுக்கல அப்டின்னு தான் அர்த்தம்னு சொல்லி மக்கள் பக்கத்துல குறை சொல்றாங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி எஃப்ஜே சொன்னத பத்தி, "நீ என்ன பிக் பாஸ குறை சொல்ற, எல்லாத்தையும் குறை சொல்ற, கடவுளையும் குறை சொல்ற" அப்டின்னு சொல்லி சொன்ன உடனே, "ஆமா நான் யாருனாலும் குறை சொல்லுவேன். நான் சொல்லுவேன்" அப்டின்னு சொன்னாங்களே. அந்த மாதிரி யாரையுமே விட்டு வைக்கல. உள்ள இருக்கும்போது பிக் பாஸ குறை சொன்னாங்க. அவங்க இப்படி பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கணும். இப்ப வெளியில வந்ததுனால, "என்ன ஏன்டா உள்ள வைக்காம போயிட்டீங்க?" அப்படின்னு மக்கள பார்த்தும் குறை சொல்றாங்க. இப்ப போன டாஸ்க்ல வந்து பாரு இல்ல திவாகர் யாராவது ஒருத்தருக்கு பதிலா இவங்கள வச்சிருக்கலாம். நல்லா குறை சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். இவங்க இந்த அளவுக்கு பேசுனதும், "நீ உள்ள போய்லாம் எல்லாருக்கும் வந்து தனித்தனியா ஒண்ணும் சொல்லி கிழிக்க வேணாம். நீ வந்து வீட்ட பார்த்து போம்மா" அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அனுப்பி வச்சுட்டாரு. அப்புறமா வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கெல்லாம் டாட்டா பை பை சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. அவரு போனதுக்கு அப்புறம் இங்க ஒண்ணு நடக்கணும்ல. அப்ப கலையும் திவாகரும் பேசிட்டு இருக்காரு. "நீ யார குத்த போற?" அப்படின்னு. "ஏன் நான் இவன குத்த போறேன். வினோத்த போடு" அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்றாரு. "நான் வினோத்தும் கமருதீனும் போட போறேன். போன தடவ வந்து பாஸ்ல தப்பிச்சுட்டான்" அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்றாரு. சப்போஸ் அவன் வந்து நாமினேட் ஆயிட்டான்னா, இனிமேலும் அவன ஓட்டு போட்டு உள்ள உட்கார வச்சாங்க அப்படின்னா, மக்கள் தான் வந்து முட்டாள் அப்படின்னு கலை சொல்றாரு. "உங்களுக்கெல்லாம் எங்களெல்லாம் பார்த்தா எப்புட்றா தெரியுது? ஆளாளுக்கு வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க. ஒருத்தி என்னடான்னா நாங்க புரிஞ்சுக்கல அப்படின்றா, நீ என்னடான்னா எங்கள பார்த்து முட்டாள்ன்ற." இன்னொரு பக்கம் வந்து கமருதீனும் அரோராவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒண்ணும் இல்ல. கமருதீன் கிட்ட போய் அரோரா பிள்ள வந்து 2, 3 நாளா பேசல இல்லையா? ஸோ வந்து நான் உன்ன மிஸ் பண்றேன்னு ஏதோ சொல்லியிருக்கும் போல. அதெல்லாம் நீ சொல்லாத. என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு மாரி அங்க என்னைய பேசிட்டு, நீ இப்ப வந்து வந்து இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்காத. ஒரு ஃப்ரெண்டா இருந்தா நீ என் கூட தான் நின்னு இருக்கணும். அவங்க கிட்டலாம் போய் பேசிட்டு அந்த மாரிலாம் நல்லா இருந்துட்டு, என்னைய பத்தி தப்பா சொல்லிட்டு, மறுபடியும் இப்ப வந்து நீ மிஸ் பண்றேன், கிஸ் பண்றேன்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. நான் வந்து உன் நல்லதுக்கு தானப்பா சொன்னேன். நீ அவங்கள அடிச்சுட்டன்னா உனக்கு தானே பிரச்சனை. உன்னைய பத்தி தான் நான் கவலைப்பட்டேன். அப்ப என்ன பத்தி கவலைப்பட நீ யாரு அப்படின்னு. அப்ப நீ என்ன தப்பு பண்ணாலும் வந்து நான் எதுவுமே சொல்லாம உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கியா? அப்படிப்பட்ட ஆள்ல நான் கிடையாது. அதுக்கெல்லாம் பாருன்னு ஒருத்தி இருக்கு. அவகிட்ட போ அப்படின்னு மாரி சொன்னோனே, எனக்கு அவங்க ஓகே தான். உன்னைய விட அவங்க வந்து பரவால்ல அப்படின்ற மாரி கமருதீன் சொல்றாரு. இவங்க 2 பேரும் இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்கும்போது, அங்கருந்து உள்ள இருந்து வந்த துஷார் வந்து கொஞ்ச நேரம் நின்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் இவன் மறுபடியும் பைத்தியக்காரன் மாரி பேசிக்கிட்டே இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆ சும்மா அரோராவ அந்த பக்கமா வாம்மா போலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போனாரு. சாப்பாடு டேபிள்ல வந்துட்டு, "இங்க பாரு மச்சான், நானும் அரோராவும் பேசிட்டு இருந்தோம். அவளாதான் வந்து நான் உன்ன மிஸ் பண்றேன். சாரி" அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா. இடையில இவன் வந்து அவள இழுத்துட்டு போயிட்டான். என்னமோ என்னைய மொக்க பண்ற மாரி நினைச்சு, "யாருக்கா நீங்க? எங்க இருந்து தான் வரீங்க?" அப்படின்னு சொன்னதும் வினோத் சொல்றாரு, "இங்க பாரு, இதுவரைக்கும் போனது போகட்டும். ஆனது ஆச்சு. இனிமேலாச்சும் நீ ஒழுங்கா இருன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயும் மறுபடியும் அவர் வந்து, அதுதான் சின்ன பசங்க கிட்டலாம் வந்து வச்சுக்கிட்டா இப்படித்தான் நடக்கணும்னு, "யோவ் வாயால தான்யா உனக்கு சனி. வார்த்தைய வந்து நீ விடமாட்ற பாத்தியா? இப்படியே தான் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மறுபடியும் இந்த சைடு வந்து கலையும் திவாகரும் காட்டுறாங்க. அவங்க சொல்றாங்க, "இந்த தடவ வந்து ஆ அமிர்தம் இந்த பக்கம் இருக்கிறதுனால திவாகர் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டீலக்ஸ் ஹவுஸ்லயும் நான் வந்துடுறேன். இவனை வந்து இங்க வர வைப்போம். நம்ம 2 பேரும் வந்து பெட்மேட் ஆயிடலாம். அதுக்கப்புறம் எவனை குத்தணுமோ சேர்ந்து குத்தலாம்" அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் மக்களே. இன்னைக்கு இந்த எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான். போறதுக்கு முன்னாடி லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க.